தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிற அன்பின் தேவனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு கோடா கொடி ஸ்தோத்திரம். வேத வார்த்தையை ஆசையாய் உட்கொள்ளுகிற உங்கள் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் உங்களை உயிரோடே காக்கவும் அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. பயப்படாதிருங்கள், அவர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார். இன்றும் தேவன் நம்மோடு பேசுவாராக. எடுத்துக்கொள்ளுவோம் சங்கீதம் 18வது சங்கீதம். இந்த சங்கீதம் தாவீதின் விடுதலை நாளிலே பாடப்பட்டது. எல்லா சத்துருவின் கைக்கு விடுவித்த தேவனை தன் பாட்டின் வார்த்தைகளை கொண்டு துதிக்கிறான். நமக்கும் தேவன் இந்த விடுதலையை இன்று சொந்தமாக்குவாராக. ஆமேன். சரி, விடுதலை நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஏக்கத்தை காட்டிலும் அந்த விடுதலை கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்த வேதத்தினுடைய காரியங்களை இன்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். 1வது வசனம் வாசித்து பார்த்தோமானால், என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மிடத்தில் நான் அன்பு கூறுவேன் என்று சொல்லி தாவீது சொல்லுவான். ஒரு விடுதலை நமக்கு கிடைக்க தேவனிடத்தில் அன்பு கூறப்பட வேண்டிய காரியம் மிக முக்கியமாக இருக்கிறது. ஒரு சரியான உறவு தேவனுக்கும் நமக்கும் இல்லை என்றால், அன்பின் பாலம் இல்லைன்னா ஆண்டவர் நம்மக்கிட்ட வந்து செய்யறதுக்கு எந்த ஒரு காரியமும் கிடையாது. அறியேன் என்று தான் சொல்லுவார். தேவனுக்கும் நமக்கும் ஒரு நல்ல ஐக்கியம் இருந்தால் மாத்திரமே நமக்காக தேவன் செயல்பட முடியும். எல்லா சத்துருவின் கைக்கும் நீங்களாக்கக்கூடிய பலன் அவரிடம்தான் உண்டு. எப்பொழுதும் ஒரு பெரிய மனிதர்களுடைய சிபாரிசு, அந்தஸ்தின் நிழல் இருக்க மனம் விரும்புவது உண்டு. காரணம், நம்முடைய தேவையை சுலபமாக நிறைவேற்ற பக்கபலமாய் அவர்களை நாம் நினைப்போம். சில நேரங்களில் எவ்வளவு பெரிய சிபாரிசும் கைவிடும் சூழ்நிலையை சந்திப்போம். ஆனால் நம்முடைய பின்புலத்தில் நம்முடைய பக்கபலமாய் முதுகெலும்பாய் தேவன் இருக்கும்போது அந்த பலத்தால் சகலத்தையும் மேற்கொள்வோம், ஆளுகை செய்வோம். பலன் தேவன் மேல் வைக்கும் அன்பினில்தான் நிறைந்துள்ளது. அவருடைய அன்பு மேலானது, காலைதோறும் புதிதாய் தோன்றும். ஒவ்வொரு நாள் துவங்கும் போதும் நாம் அனுபவிக்கும் அனைத்தும் புதிதாய் தேவனால் கொடுக்கப்பட்டது. இதில் பழையது என எந்த கலப்படமும் இல்லை. தேவன் கொடுக்கும் அன்பு யாதொரு பழுதும் கரையுமற்றது. நாம் தான் ஒரு நாளில் எத்தனை பழைய கலப்படங்களை தேவனுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் துவங்கும் போது முதலில் தேவனுக்கு முதலிடம் தர வேண்டும். மனிதரிடம் பேசுவதற்கு முன்னால் தேவனிடம் பேச வேண்டும். அவர் எழுப்பும் பொழுதெல்லாம் அவருடைய அன்பை நாம் உணர வேண்டும். கோடி ஜனங்களுக்குள் நம்முடைய தேவன் நம்முடன் செலவிட விரும்பும் நேரத்திற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். எழும்ப சலிப்பான காரியம். கனவை காணும் மாயத்தை தொடர்ந்து அனுபவிக்க ஆசைப்பட்டு உண்மையான தேவ அன்பை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் பலனான கர்த்தர் மேல் பற்றற்று இருந்தால் எப்படி சத்துருவை நாம் மேற்கொள்ள முடியும்? குடும்பத்தில் கணவன் மனைவியினுடைய அன்பு, பெற்றோர் பிள்ளைகளுடைய அன்பு குறைவுபட முக்கிய காரணம் தேவன் மேல் அன்பு கூறாமல் இருப்பதே. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடம் அன்பு கூர்ந்தால் நிச்சயம் தேவ சாயலாய் இருக்கிற எல்லாரிடமும் நம்மால் அன்பு கூற முடியும். தேவ அன்பில் முதலாவது நீங்கள் பலப்படுங்கள். எந்த அன்பையும் இழந்து போக ஆண்டவர் விட மாட்டார். அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு 2வது வசனத்தில் எப்படியெல்லாம் ஆண்டவர் பாதுகாப்பாய் இருக்கிறார் என்று சொல்லி பாருங்கள். உங்களுக்கு அவர் கண்மலை, கோட்டை, நம்பிக்கையின் துருகம், கேடகம், இரட்சண்ய கொம்பு, உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். இப்படியெல்லாம் அனுபவிக்கிற ஆண்டவரை உதவின்னு கூப்பிடும்போது எப்படி வாழ்க்கைக்குள்ள சத்துருவை மேற்கொள்ள வராருன்னு 7வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் உள்ள வார்த்தைகளை எல்லாம் மறவாமல் வாசித்து பாருங்கள். அவருடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் துவங்கும் பொழுதே ஆண்டவர் கொடுக்குற அந்த என்ட்ரியை பார்த்தே சத்துரு என்ன செய்கிறானாமா, கலங்கி போகிறானாமா. அவன் நிச்சயம் ஆண்டவர் வராருன்னு நம்ம வாழ்க்கைக்குள்ளே வராருன்னு தெரிஞ்ச உடனே அவன் ஓடியே போயிடுவான்.
நாம் அவருடைய ஆலயத்திற்குள் வந்து சிந்தும் கண்ணீருக்கு தேவன் எவ்வளவாய் செயல்படுகிறார். 6வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவரது செவியில் நம்முடைய ஒவ்வொரு அழுகையின் சத்தங்கள் விழுந்த மாத்திரத்தில் உடனே ஆண்டவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். அவர் வேகமாய் செல்கிறார் பறந்து. 14வது வசனத்தை வாசித்து பார்த்தீர்களானால் அவர்களை அவர் கலங்க செய்கிறார். அவ்வளவு வேகமாக சென்று தம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு காரணமாக இருக்கிற சத்துருவினுடைய காரியங்களை எல்லாம் கலங்கடிக்கிறார். எப்பொழுதும் ஜெபித்தவுடன் பதில் கிடைக்க வேண்டும் என காத்திருக்க முடியாமல் அங்கலாய்க்கிறவர்களாய் இருந்தால் தேவன் நமக்காய் செயல்படுவதை உணர முடியாமலே போய்விடும். கவனியுங்கள், தேவன் கோபத்தோடு புறப்பட்டிருக்கிறார். இப்பொழுது உங்களுடைய சுகத்தை உடனே தர எது தடையோ அதை முதலில் எடுப்பதில் தேவன் கவனமுள்ளவராயிருக்கிறார். அதனால் உங்களுடைய காரியங்கள் தாமதமானாலும் அது சரியான நேரத்தில் உங்களுடைய கரத்தில் கிடைக்க தேவன் நிச்சயம் கிருபை செய்வார். தேவன் நமது சத்துருக்களின் சரிகட்டுதலை முதலில் காணச் செய்து பின்பு நமக்கு செய்யும் காரியம். 16வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஓ, எத்தனை அன்பு நம்மேல் தேவன் வைத்திருக்கிறார். உயரத்திலிருந்து ஒரு கை நமக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. ஆம், உயர்வான இடத்திலிருந்து அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது. அவர் என்னை பிடிக்கிறார். என் மேல் வருகிற பிரயோகிக்கிற ஜல பிரளயத்திலிருந்தெல்லாம் அவர் என்னை தூக்கி அடிக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதே. அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. நாம் காமிக்கும் அந்த அன்புக்கு அப்பான்னு சொல்லி அவருடைய ஆலயத்துக்குள்ளே வந்து விடுற அந்த கண்ணீரின் சத்தத்துக்கு ஆண்டவர் எவ்வளவாய் செயல்படுகிறார். இந்த அன்பை இழக்க என்றாவது மனம் விரும்பியிருந்தால், உணராமல் இருந்திருந்தால் இன்றே ஆண்டவரிடம் திரும்புவோம். எங்கெங்கேயோ உதவி தேடி அலைகிறோமே, ஆண்டவருடைய வார்த்தை வருகிறதல்லவா, இதோ இதுதான் உங்களுடைய உதவி, இதுதான் உங்களுடைய உதவி, உங்களுக்குரிய உதவி. ஆண்டவருடைய அந்த ஒத்தாசையை அனுப்புகிற அந்த பர்வதத்தில் இருக்கிறது. உலக மனுஷங்கிட்ட போய் நாள் கணக்காக மாத கணக்காக உட்கார்ந்து அந்த உதவிக்காக ஏங்கி நம்முடைய ஆண்டவர் மனிதர் அல்ல. உங்களுடைய கண்ணீர் சிந்தப்பட்ட மாத்திரத்தில், உங்களுடைய கூக்குரல் கேட்ட மாத்திரத்தில் உடனே செயல்படுகிற ஆண்டவராயிருக்கிறார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி உங்களை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற உங்களை தூக்கி விடுகிறார். பயப்படாதீர்கள். உங்களை காட்டிலும் அதிக பலவான்களாய் இருந்த பலத்த சத்துருவுக்கும் உங்களை பகைக்கிறவர்களுக்கும் உங்களை விடுவித்திருக்கிறார். ஆபத்து நாளில் உங்களுக்கு எதிரிட்டு வந்தார்கள், ஆனால் கர்த்தரோ உங்களுக்கே ஆதரவாயிருக்கிறார். அவர் விசாலமான இடத்திலே உங்களை கொண்டு வந்து சேர்த்து உங்கள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறபடியால் உங்களை அவர் தப்புவிப்பார். உங்களுடைய நீதிக்கு தக்கதான பதிலை ஆண்டவர் நிச்சயம் அளிப்பார். 36வது வசனத்தை வாசித்து பார்த்தீர்களானால், தேவனோடு நடக்கிற இந்த பாதையில் சுமக்கிற இந்த காரியங்களை எல்லாம் விட்டு நம்ம விலகணும்னு நினச்சாலும் ரட்சிப்பின் தேவனை கேடகமாக பிடிச்சிட்டு நடக்கிற நேரத்துல எல்லாம் அவருடைய காருண்யம் நம்ம எல்லாம் பெரியவராக மாற்றி அவருடைய வலதுகரை நம்ம தாங்கி கூட்டிகிட்டு போகிற நேரத்தில் கால்கள் வலுவாதபடிக்கு அவர் நடக்கிற வழியை அகலமாக்கி தருகிற தேவனாயிருக்கிறார். அகலமாக்கி தருகிற தேவனாயிருக்கிறார். எனவே 37வது வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது போல, உங்களை துரத்தின சத்துருக்களை கண்டு பின்வாங்காதிருங்கள். உங்களுடைய சத்துருக்களை நீங்கள் பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பீர்கள். அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் நான் திரும்பேன் என்று சொல்லி தாவீது சொன்னது போல், அந்த தைரியம் ஏன் வந்துச்சுன்னா, ஆண்டவரை என் பக்கபலமாக நான் வச்சுருக்கிறேன், என் பலனாக இருக்கிறாரு, என் அன்பு அவர்கிட்டையும் அவர் அன்பு எங்கிட்டையும் இருக்குது.
அப்படிங்கிற உறுதியில் தான் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. இன்றைக்கும் அந்த அன்பின் உறுதி நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய வல்லமையை தேவன் வைத்திருக்கிறார். ஏனெனில் 46வது சங்கீதம் சொல்லுகிறது, 46வது வசனத்தில், கர்த்தர் ஜீவனுள்ளவர். அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறதுனால தான் நமக்காக அவர் செயல்படுகிறவராய் இருக்கிறார். இன்றும் தேவன் உங்களுக்காக செயல்பட்டு உங்களுக்குரிய உதவிகளை செய்வார். இதோ உங்களுடைய உதவி, பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தெய்வமே, அப்பா, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்களுடைய கண்களை ஏறெடுத்து கொண்டிருக்கிறார் ராஜா. இப்பொழுதும் எங்களுக்குரிய தீர்ப்புகளெல்லாம் இந்த பூமியில் அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய வல்லமையை தேவன் நீர் வைத்திருக்கிறீர் ஐயா. தரித்திரன் என்றும் பாவி என்றும் ஆண்டவரே இயேசப்பா, இவங்க மறுபடியும் எழ முடியாது, இவங்க குடும்பம் தலைக்காது, இவங்க மறுபடியும் இந்த படுக்க சூழ்நிலை மாறாது, இந்த வியாதி இவங்களை விட்டு போகாது, இவங்க மரணத்திற்கு நியமிக்கப்பட்டவங்கிற தீர்ப்பெல்லாம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அதை மாற்ற வல்லவராய் இருக்கிற தேவனுடைய உதவி இதோ எங்களுக்கு வந்திருக்கிறது ராஜா. உயரத்திலிருந்து ஒரு கை எங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. அந்த கரத்தை நாங்கள் வலுவாகாதபடிக்கு பிடித்து கொள்ள கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் ஐயா, வழி நடத்தட்டும். கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் அடைபட்ட வாசல்களை எல்லாம் திறந்து உதவிகளை கர்த்தர் இப்பொழுது நீர் அனுப்பியிருப்பதற்காக நன்றி, கொடான கொடி நன்றி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் மேலே காட்டுற அன்பில் உண்மையாக இருக்கணும் ராஜா. உங்கள் மேலே அன்பு செலுத்த தடையாக இருக்கிற எல்லா பாவமான காரியங்களையும் ஆண்டவரே புறம்பே தள்ளவும், அதை மேலே ஒரு வெறுப்பு ஏற்படவும் கர்த்தர் இப்பொழுது உடைய அன்பை அவர்களுடைய இருதயத்தில் ஊற்றியிருப்பதற்காக நன்றி ஐயா. அந்த சிலுவையினுடைய அன்பை ஒவ்வொருவரும் ருசி பார்க்கணுப்பா. அந்த அன்பை யாரும் இழந்து போகக்கூடாது. அந்த அன்பு தான் எங்களை காப்பாற்றும், எங்களுக்கு வேண்டிய உதவியை செய்யும். தகப்பனை போல சுமந்தவர், தாயை போல தேற்றின தெய்வம், உங்களை விட்டு பின்வாங்காதபடிக்கு எங்களை துரத்தின சத்துருவுக்கு முன்பாக நீங்கள் யுத்தம் செய்ய புறப்பட்டிருக்கிறனால அவனை வீழ்ந்தடித்தாண்டவரே, அவனை தோற்கடித்தாண்டவரே இயேசப்பா, ஜெயத்தோடு எங்கள் வாழ்க்கையில் திரும்ப கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அன்பின் கரம் தொடட்டும். வியாதிகள் மறையட்டும், வேதனைகள் மாறட்டும். உலக கவலையை சுமந்து தேவ அன்பை இழந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே நம்முடைய ஞானத்தினால் நிரப்பப்படட்டும். தேவையானது ஒன்றே, அது தேவன் மாத்திரமேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் ஆண்டவரே. அவர்களுடைய பலனாய் இருங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.